Hello students, welcome to Nivemaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.8ல 5th question பார்க்க போறோம். Question என்னன்னா solve the equation z cube plus 27 equal to 0. So இந்த equation வந்து நம்ம solve பண்ணோம். First இது நம்ம எழுதிக்கலாம். அதாவது z cube plus 27 equal to 0. இப்போ 27 அந்த சைடு போச்சுன்னா என்ன வரும்? z cube equal to minus 27 அப்படின்னு வருமா? அப்போ z cube equal to minus 27 நம்ம எப்படி எழுதலாம்? minus 1 into 27 அப்படின்னு எழுதலாம். அப்போ z cube equal to 27. இப்போ இந்த minus 1 நம்ம போலார் ஃபார்மில் எழுதலாம். அப்போ எப்படி எழுதலாம்னா cos pi plus I sin pi, அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பராக எழுதலாம். ஏன்னா cos pi ஓட வேல்யூ என்ன minus 1 plus I sin pi வந்து 0. அப்போ minus 1 தான் நம்ம cos pi plus I sin pi அப்படின்னு எழுதுறோம். இப்போ z cube equal to 27 into cos pi plus I sin pi னா அப்போ z வந்து என்ன வரும்? 27 பவர் 1/3 வரும். அதே மாதிரி cos pi plus I sin pi the whole power 1/3 அப்படின்னு வரும். Z equal to இப்போ 27 நம்ம 3 cube அப்படின்னு எழுதலாம். அப்போ 3 cube power 1/3 into cos pi plus I sin pi the whole power 1/3. இப்போ இந்த பவர் இந்த 3 வந்து கேன்சல் ஆச்சுன்னா அப்போ மீதி என்ன வரும்? Z equal to 3 power 1 என்ன 3 தான். அப்போ 3 into cos pi plus I sin pi the whole power 1/3. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது கூட 2k pi வந்து ஆட் பண்ணலாம். அதாவது adding 2k pi. அப்போ என்ன வரும்? Z equal to 3 into cos pi plus 2k pi அப்படின்னு வரும். அதே மாதிரி plus I sin pi plus 2k pi அப்படின்னு வரும். the whole power 1/3. இப்போ demoivrestheorem தியரம் மூலமாக இந்த பவர் வந்து உள்ளார வந்துச்சுன்னா என்ன வரும்? Z equal to 3 into cos pi plus 2k pi by 3 அப்படின்னு வரும். ஏன்னா 1/3 வந்து உள்ளார வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். plus I sin pi plus 2k pi by 3 அப்படின்னு வரும். அதாவது demoivrestheorem தியரம் அப்ளை பண்ணி இந்த பவர் வந்து நம்ம உள்ளார கொண்டு வந்துட்டோம். where k equal to 0, 1 and 2. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம k equal to 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். if k equal to 0 இப்போ z வந்து என்ன வரும்? z equal to 3 into cos இப்போ pi plus 2 into இது வந்து 0 ஆயிடுச்சுன்னா இது வந்து ஹோலாக 0 ஆகும். அப்போ மீதி என்ன இருக்கும்? pi by 3 plus I sin. ஸோ எங்கேயும் வந்து உங்களுக்கு pi by 3 அப்படின்னு தான் வரும். இதை நீங்கள் 3 sis pi by 3 அப்படின்னும் எழுதலாம். இதை நீங்கள் இப்படியே விடலாம், இல்லை இன்னும் சால்வ் பண்ணி கூட எழுதலாம். சால்வ் பண்ணோன்னா என்ன வரும்? இப்போ 3 cos pi by 3 ஓட வேல்யூ என்ன? 1/2 plus I into sin pi by 3 ஓட வேல்யூ என்ன? √3/2. ஸோ இதான் வந்து if k equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இதான் வந்து ஆன்சர். அடுத்து k equal to 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். if k equal to 1 அப்போ என்ன வரும்? z equal to 3 into cos இப்போ pi plus 2 into இங்கே k 1னா இப்போ 2 piன்னு வரும். அப்போ pi plus 2 pi by 3 அப்படின்னு வரும். plus I sin. ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு pi plus 2 pi அப்படின்னு வரும் by 3. அப்போ இது 3 into cos pi plus 2 pi என்ன? 3 pi. அப்போ 3 pi by 3. 3 வந்து கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? pi தான். plus I sin. இப்போ இங்கேயும் உங்களுக்கு pi plus 2 piனா 3 pi. 3 pi by 3னா உங்களுக்கு மீதி என்ன இருக்கும்? pi. அப்போது 3 into cos pi ஓட வேல்யூ என்ன? -1 plus I sin pi இது வந்து 0. அப்போ 3 into -1 என்ன? -3. ஸோ இதான் வந்து k equal to 1னா அப்போ -3 தான் ஆன்சர். அடுத்து k equal to 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். if k equal to 2 அப்போ z equal to 3 into cos pi plus 2k pi. அப்போ kன்னு வர இடத்துல 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க by 3 plus I sin அதே மாதிரி pi plus 2 into 2 into pi by 3. இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 3 into cos இப்போது pi plus 2 into 2 என்ன? 4. அப்போது 4 pi அப்படின்னு வரும் by 3 plus I sin. ஸோ இங்கேயும் வந்து pi plus 4 pi by 3 அப்படின்னு வரும். அப்போது 3 into cos இப்போ pi plus 4 pi என்ன? 5 pi. அப்போது 5 pi by 3 plus I sin. ஸோ இங்கேயும் வந்து 5 pi by 3. இதை நீங்கள் 3 sis 5 pi by 3 அப்படின்னு எழுதலாம். இப்போ இது இன்னும் ஃபர்தராக சால்வ் கூட பண்ணி பார்க்கலாம். அப்போ என்ன வரும்? 3 into cos. இப்போது 5 pi by 3 நம்ம 2 pi minus
pi by 3 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 2 pi minus pi by 3 வந்து 5 pi by 3 தான். ஸோ அதை தான் நம்ம இப்படி எழுதுகிறோம். ப்ளஸ் I sin, ஸோ இந்த 5 pi by 3 நம்ம 2 pi minus pi by 3 அப்படின்னு எழுதலாம். ஈக்குவல் டு 3 இன்ட்டு cos 2 pi minus theta வந்து உங்களுக்கு cos theta அப்படின்னு தான் வரும். அப்போ cos pi by 3. இப்போது ப்ளஸ் I sin 2 pi minus theta. இப்போ sin 2 pi minus theta வந்து உங்களுக்கு மைனஸ் sin theta வரும். அப்போ இது உங்களுக்கு மைனஸ் I sin pi by 3 அப்படின்னு வரும். அப்போ 3, இப்போ cos pi by 3 ஓட வேல்யூ என்ன? 1 by 2 மைனஸ் I, இப்போ sin pi by 3 ஓட வேல்யூ என்ன? √3 by 2. ஸோ வந்து நம்ம 3 சொல்யூஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதான் வந்து 5th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவிமேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.